கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நான் என் மனைவி இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சி இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்று நாங்கள் மொதல் எபிசோட்லேருந்து விசுவாசித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்க்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறீர்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுகிறது என்கிற செய்திகளை கேட்க கேட்க சந்தோஷம் அடைகிறோம். நிறைய பேர் சொன்னீங்க ஒரு நம்பிக்கை உண்டாகுதுன்ட்டு. இந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதுங்க. நிச்சயமாக முடி உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதலை கொடுக்குது, இந்த வார்த்தைகள் நமக்கு பொறுமையை கொடுக்குது, நம்பிக்கை உள்ளவர்களாய் வைக்குது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வைக்குது. அதனாலதான் இந்த ஜெப நிகழ்ச்சி கர்த்தர் தான் ஏற்படுத்தினார் என்று நான் முழு நிச்சயமாய் நான் என் மனைவி விசுவாசிக்கிறோம். சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் அவருடைய நாமத்தை இன்றைக்கு நம்ம மத்தியிலே மகிமைப்படுத்துவாராக. ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பிதாவை நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகையில் உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்த கிருபைக்காமுக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லவரும் நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறது. எங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உடைய ஒரே பேரான குமாரனே எங்களுக்காக கொடுத்து எங்களை மீட்டீரே, உடைய பிள்ளைகளாக மாற்றினீரே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். உடைய அன்பிற்காக நன்றி அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்கள் மேல் நீர் பாராட்டின இரக்கத்திற்காக நன்றி அப்பா, அன்பிற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆவியானவர் எங்கள் சகல சத்தியத்துக்குள் நடத்தி செல்லுவீராக, வெளிப்பாட்டின் அறிவை கொடுப்பீராக, வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கிருபை செய்வீராக. அதை அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆண்டவரை நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தருவீராக. பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றுவீராக, உங்களுடைய சித்தத்துக்கு நேராக. பரமண்டலத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல எங்களுடைய வாழ்க்கையில செய்யப்படட்டும். அதற்கு எங்களை ஆண்டவரை டியூன் பண்ணுவீராக. அப்படியே செய்யப்படுற கிருபைக்காமுக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Be blessed dear people. ஆசீர்வாதமா இருங்க, நல்லா இருங்க. கர்த்தர் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவர் வருகிற வரைக்கும் இந்த பூமியிலே நாம் வல்லமையாய் ஐஸ்வர்யவான்களாய் பசுத்தமாய் சாட்சியாய் நல்ல சுகத்தோட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நிறைய பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் தாமதிக்கிறார் தன்னுடைய வருகையை. ஆனால் அது வரைக்கும் நம்மை இந்த பூமியில சிரமப்பட அவர் விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. யோசிப்பாருங்க. நம்ம பெற்றோர்களா இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு ட்ரெயினை பிடிக்க போகிறோம், ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டோம். ஏதாவது ஒன்று பிள்ளை மறந்துட்டு வந்துருச்சு, இல்லை ஏதாவது நடந்துருச்சுன்னா அங்கே மனைவியோடைய கேரில் கணவர் என்ன பண்ணுவார், பிள்ளைகளை விட்டுட்டு போய் விட்டு வந்ததை எடுத்துகிட்டு வருவார். என்ன பண்ணுவார், ஏதோ சம்திங், அது ட்ரெயினாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு முக்கியமான விட்டு வந்துட்டீங்க, திருப்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு போக முடியல, விட்டுட்டு போய் எடுத்துகிட்டு வர டைமில் எல்லாம் போய் ரோட்டில் உட்காரு, எல்லாம் வெயிலில் நில்லு, எல்லாம் மலையில் நனைஞ்சுப்போ அப்படின்னு சொல்லுவாரா? ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல வீட்டு தலைவர் என்ன பண்ணுவானா, இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு சேஃப் கார்டு பண்ணி அவங்கள ஒரு நல்ல இடத்துல தங்க வைத்து, நல்ல லவுஞ்சிலையோ இல்லை ஒரு வெயிட்டிங் ரூம்லேயோ அவங்கள இருக்க வைத்து அவங்களுடைய பாதுகாப்பை முதலாவது கருத்தில் கொண்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் விட்டுட்டு வந்ததையோ மற்ற காலையில் என்ன விட்டுவார்,
எடுத்துட்டு வருவார். நம்மளே சொல்றோம், நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம், பரமபிதா எப்படி விட்டுருவாரா? அநேக ரட்சிக்கப்படணும்னு வெயிட் பண்றாரு, அவங்களா வரணும்னு காத்திருக்கிறாரு. சரி, அதனால தாமதம் உண்டாகுது. அதனால ரட்சிக்கப்பட நம்மளது பூமியில பாடுபட விட்டுருவாரா? கஷ்டப்பட விட்டுருவாரா? இல்ல. புரியுது உங்களுக்கு? பொல்லாதவர்களை நாமே இந்த மாதிரியான தவறுகளை செய்ய மாட்டோம். பரமபிதா ஒரு நாளும் செய்ய மாட்டார். அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிக்கும் என்றால் அது வரைக்கும் நீங்க நான் இந்த பூமியில செல்வ செழிப்பாய் வாழுகிறது உறுதி, உறுதி, உறுதி. சேர்ந்து சொல்லுங்க, உறுதி, உறுதி, உறுதி. அதனாலதான் சங்கீதம் 112 நாம் இந்த வருடத்துடைய ஆரம்பத்திலிருந்து நாம் மெடிடேட் பண்ணிட்டு வருகிறோம். ஆசிரியம் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். எங்களுக்கு இந்த 3வது வசனம், வாரி இறைத்தான ஏழையில் கொடுத்த அவருடைய நீதி என்றைக்கு இருக்கும் என்கிற இந்த 9வது வசனத்தையும் நாம் ஆரம்பத்தில் இருந்தே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? படிக்கிறோம், 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 படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதை படித்துக் கொண்டே இருப்போம், ஒரு தவறும் இல்லை. என்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியாகவே இருக்கும்படி அவனை வடிவமைத்திருக்கிறார். இந்த வடிவம் ரொம்ப முக்கியம், இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் சங்கீதம் 112 தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பிக்சர். இன்னைக்கு பசில் ஒரு மாதிரி பசில்டா இருக்கலாம், முடிக்க முடியாத நிலைமையில இருக்கலாம். ஆனால் சின்ன பேப்பர்ல இல்ல அது அட்டைப்பெட்டியில போட்டிருப்பான், இப்படிதான் வரும்ட்டு. அது அப்படியே என்ன பண்ணும்? அப்படியே வரும். ஒழுங்கா செய்தா அப்படியே என்ன பண்ணும்? வரும். சொல்ல பாருங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து வைக்க வைக்க ஒவ்வொரு பீஸ் 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 பீஸா நம்முடைய லைஃப்ல ஜம்பிள்டா இருக்கிறதெல்லாம் சரி பண்ண 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 நாம் அறிவில்லாமையால் சங்காரமாக மாட்டோம், கர்த்தருடைய அறிவை அடைந்து வாழ்வோம். ஆமென், ஆமென். சொல்லுங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும். செழிப்பு முக்கியங்க, ரொம்ப முக்கியம். நிலங்கள் ரொம்ப முக்கியம். வீடு கட்டுவது ரொம்ப முக்கியம். நீங்க லீஸ்ல இருக்கீங்களா? விசுவாசிங்க சொந்த வீடை கட்டணும்ட்டு. வாடகை வீட்டுல இருக்கீங்களா? விசுவாசிங்க சொந்த வீடை கட்டணும்ட்டு. ஒரு வீட்டில் நீங்கள் லீஸுக்கு இருக்கிறீங்க, அந்த வீட்டு ஓனர் வந்து உங்களுக்கே தெரியாம அந்த வீட்டு அடமானத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பேங்க்லயோ இல்லை வேற இடத்துலையோ, லீஸு கொடுத்த காசு கூட கிடைக்காதான். நீங்க லீஸு கொடுத்த அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருப்பீங்க, லீஸு கொடுத்த காசு கூட கிடைக்காது, வெளியே போட்டுருவான். நமக்கு நம்முடைய சொந்த வீடு தான் சொந்தம். லீஸுக்கு கொடுத்தாலும் சரி, வாடகை லீஸுக்கு இருந்தாலும் சரி, வாடகை இருந்தாலும் சரி, நமக்கு சொந்தம் இல்லை. பிசாசை ஏமாத்துறான். இன்னைக்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ், பொருளாதார நிபுணர்களை வச்சு சொல்றோம். அப்படி ஒருத்தர் பேசுறாரு, சொந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லை, வாடகை வீட்டில் இருக்கிறது தான் மேன்மை, வாடகை வீட்டில் இருக்கிறது நல்லது. சொந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு வீடு தான், வாடகை வீட்டில் இருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறவனுக்கு எல்லாம் அவனோட வீடா. ஒரு ஆணி அடிச்சு பார்த்துருங்க பாப்போம், இல்லை ஒரு நாய் வளர்த்து பார்த்துருங்க, இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பூச்செடியாவது வைங்க, ஏதாவது ஒரு பண்ணுங்களே, உங்கள் விருப்பப்பட்ட கலரையாவது அடிங்களே, முடியுமா? எதுவுமே முடியாது. நான் சொல்றேன், ஆஸ்தி ஐஸ்வர்யமும் உங்க வீட்டில் இருக்கணும் கர்த்தர் விரும்புறாரு. மெடிடேட் பண்ணுங்க. ஏனென்றால் வசனம் தான் சொல்லுது. 60வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், சொல்லுங்க, வா. 21வது வசனம், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்னென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் கொடிகள். படிப்பா 60-21. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமா இருப்பார்கள். என்னம்மா சத்தந்தங்களும் என் ஜனங்கள் யாவரும் யாரு? நீதிமான்களும். இது எப்ப நடந்துச்சு? சிலுவையில ரத்த சிந்தி நீதிமான்களாக்கி அடுத்தது இல்ல என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளாக்கிட்டார். இவங்க எல்லா பயலும் உட்காந்து பரலோகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லாடே, இந்த பூமியை உனக்கு என்ன பண்ண வைத்திருக்கிற, இப்ப இந்த பூமியில இருக்கும்போது பூமிக்குரிய வேலையை செய். பூமியில வேலை செய்யணும், பூமியில உழைக்கணும், பூமியை சுதந்திரிக்கணும், முன்னேறணும், பெரிய கடமை இருக்கு. இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிச்சாண்டு எவ்வளோ அது மாதிரி இருக்கிறதுக்கு இருக்குங்க, அதை நல்லா ஆக்கணும், இந்த பூமியை நல்லா ஆக்கணும், இந்த பூமியை சுதந்திரிக்கணும். இது நிரந்தரம்னு சொல்லலை, இதுதான் எல்லாம்னு சொல்லலை. இது ரொம்ப ரொம்ப தற்காலிகம், நம்ம நினைக்கிறத விட தற்காலிகம். ஆனால் இது தேவை. எல்லா வசனம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ள பூமியை சுதந்திரிப்பார்கள் போட்டிருக்கு. எத்தனை சொல்றீங்க? ஆமே.
அப்போ அந்த சாந்தமாக இருக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கும்போது, தாழ்மையாக இருக்கும்போது ஐஸ்வர்யம் உண்டாகுது. 11ஆம் வசனம் இதே அதிகாரத்தில் பார்க்குறோம், உன்னிடத்தில் ஜாதிகளின் பலத்த சேனை கொண்டு வர முடியும் அப்படின்னு. அதனால தான் பாருங்க, கர்த்தர் நமக்கு ஆங்கிலத்தையும் தமிழையும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சொல்லணும். நல்ல வேலை நம்ம ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நம்ம பைபிள் ஒரு லாங்குவேஜ் படிச்சிருப்போம். 2 லாங்குவேஜ் தெரிஞ்சால்தான் உங்கள் பிள்ளைகளுக்கு முடிஞ்சா ஹிந்தியும் சொல்லிக் கொடுங்க. அவங்க பிரசங்கம் பண்ணும்போது ஹிந்தி பைபிளையும் திறந்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க. அப்போது இதை எபிரேய மொழியில் எழுதப்பட்ட இந்த ஏசாயாவை இன்னும் ஃபோன்லலாம் நிறைய ஆப்லாம் இருக்குது, எபிரேய மொழியிலே போய் படிக்கலாம். அங்கே இந்த 11ஆம் வசனத்தில் ஒன்றிடத்தில் ஜாதிகளில் பலத்த சேனையை கொண்டு வரும்னா, ஜாதிகளுடைய பெரிய போர் சேனைகள்லாம் வர மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு பாருங்க, and your gates shall be open continually, they shall not be shut day or night, that men may bring to you the wealth of the nations. என்ன போட்டிருக்கு? Wealth of the nations. So that the சேனைகள், so called the forces of the world, let them bring the men of the world, let them bring the wealth of the nations. Amen. Wealth of the nations. அவனுக்கு தமிழ் அப்படி எப்படி வரணும்னா, ஒன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனைகள், ஜாதி ஜனத்துடைய செல்வத்தை கொண்டு வரபடிக்கு, அவருடைய ராஜாக்களை அழைத்து வரபடிக்கு. உன் வாசல் ராஜாக்களை ஏன் வரான்? அவன் வெல்த்தை கொண்டு வரானா? அவன் வெல்த் என்ன பண்றான்? கொண்டு வரான். வெல்த் என்ன பண்றான்? கொண்டு வருகிறான். சேவிக்காத ஜாதியும் ராஜ்யம் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் சிங்காரி. நம்மளுக்கு சிங்காரி ஆயிரும். ஏதாவது ஒரு சினிமா பாட்டு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். சிங்காரம், சிங்காரி, மேக்கப்பு, ஏதாவது ஒரு இதெல்லாம் நல்ல நல்ல வார்த்தைகள். சிங்காரம். எங்க ஊர்ல ஒரு இடம் இருக்கு, சிங்கார தோப்புன்ட்டு. இது ஏதேன் தோட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சிங்கார தோப்பு. ஒரு மொழி தமிழ் மொழி பேர் போட்டிருக்கு, ஈடன் கார்டன்னா சிங்கார தோப்பு. இங்கே சிங்கார தோப்புல ஒரு பஜார் தான் இருக்கும், ஒரு கடைகள்லாம். கத்த சொன்னார் பாருங்க, என்னுடைய பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமை, தேவதாரு விருட்சங்கள், பாய்மர விருட்சங்கள், புன்னை மரங்களோடு கூட உன்னிடத்தில் கொண்டு வரப்படும் உன் பாத ஸ்தலத்தை மகிமைப்படுத்துவேன். யார் அது? The glory of Lebanon shall come to you, the cypress, the plane and the pine together to beautify the place of my sanctuary. என்னுடைய ஸ்தானத்தை, நீங்களும் நானுதாங்க சாங்சுரி, நீங்களும் நானுதான் ஆலயம். நான் தான் கர்த்தருடைய சாங்சுரி. இதை பியூட்டிஃபை பண்ணுவதற்கு, இதை மகிமைப்படுத்துவதற்கு, இதை குளோரியஸ் ஆக்கிறதுக்கு செழிப்பு வரும். பூமியை சோதரிப்போம், வீடுகளை சோதரிப்போம், நிலங்களை சோதரிப்போம். எதுக்கு? நம்மை குளோரியஸ் ஆக்க போறார் கர்த்தர். குளோரியஸ்னா ஏதோ ஷக்காத்தா ராமாட்டா அன்னை பாஷை பேசுறது மட்டும் கிடையாது. எஸ், அதுவும் குளோரியில ஒரு பகுதி. செழிப்பாகிறதும் குளோரியில ஒரு பகுதி. தேவன் நம்மை மகிமைப்படுத்தும் போது ஆவின் வரங்கள் செயல்படும், ஆவின் கனிகள் கொடுப்போம். அதே போல தரித்திரமும் நீங்கி செல்வம் உண்டாகும், வியாதி நீங்கி சுகமும் உண்டாகும். அதனால சொல்றாரு, என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள் என்றைக்கு பூமியை சுதரிக்க குடிகள், நான் நட்ட கிளை. 21ஆம் வசனம், நான் மகிமைப்படும்படி கரத்தின் கிரியைகளா இருக்கிறார்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் சொல்றாரு. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. படிமா வருஷத்து படிமா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். The least one shall become 1,000 and small one a strong nation. I the Lord will hasten it. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தை தீவிரமாய் நடப்பேன். இதை சீக்கிரமா செய்வேன், சீக்கிரமா செய்வேன். அவர் சீக்கிரமா செய்யணும்னு நினைக்கும் போது நம்ம வேணான்னு அவரை நம்முடைய அவிசுவாசத்தினால தடை செய்ய முடியும். That's why, my dear people, we should not stop God from doing things in his speed. அவருடைய வேகத்தில் செய்யறதுக்கு நம்ம தடுக்கக்கூடாது. நான் கார் நல்லா ஓட்டுவேன்,
செம்மையா வேகமா போறேன்னு நினைச்சிட்டு கார் எடுக்கும்போது என் பையன் வந்து என்னால அப்படி ஓட்ட முடியுமா? டேய் நவுருடா, வந்து ஏறிக்கோ தம்பி, எனக்கு முன்னாடி வந்து நிக்காத, நான் போடுவேனா? அவன் அப்படியே போக மாட்டேன், நிக்கிறேன், சைக்கிளை வச்சு நின்றுட்டு ஓட்ட முடியுமா காரை? அவ்வளோ நிறைய பேர் வந்து ஆண்டவர் செழிப்பாக்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டா என்ன பண்றது? சொல்றாரு, மேட்டின்மையானவருக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். எவன் மேட்டின்மையானவர்? கர்த்தருக்கு விரோதமா போறாங்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா போறாங்க. ஆனால் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். 1000 தலைமுறை வரைக்கும் கிருபை அளிக்கிறார். 1000 தலைமுறை கிருபை அளிக்கிறார். அவர் பாதத்தை பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு புறஜாதியா, இது ஆசீர்வாதத்துக்கு எனக்கு தொடர்பே கிடையாது ஆண்டவரே. ஆனா என் மேல நீங்க வைத்த பெரிய ஆசைனால, தயவுனால, சிலுவையிலே உங்களுக்கு குமாரனாகிய இயேசு எனக்காக சாபமாக்கி, இந்த அபிரகாமின் ஆசீர்வாதம், இந்த ஏசாயா 60 சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், இந்த சங்கீதம் 112 சொல்லப்பட்டது, இதெல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து என்னை இவ்வளோ குளோரியஸ் ஆக்கி வைத்திருக்கிறீங்களே, நன்றி 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 என்று துதி பாடணும், துதிக்கணும். இப்படி கர்த்தரை தொழுது கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது, தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். பிசாசு மக்களை ஏமாத்தி வைத்து, தேவ மக்கள் தேவ பிள்ளைகளே செழிப்புக்கு விரோதமாய் பேச வைத்து, இப்படி ஒரு அவல நிலையில கிறிஸ்தவத்தை வைத்திருக்கிறான். மனது வலிக்குது. என்ன பேசுறாங்க, என் மனைவியை பேசுறாங்க, எங்களுக்கு கள்ள போதகர்கள் சொல்றாங்க. இது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்துல மக்கள் இயேசு வந்த போது இயேசுவே விமர்சித்த உலகம் இது. அப்படின்னு சொல்றாரு, ஏய் பச்சை மரத்துக்கு இவ்வளவு பண்றாங்கன்னா பட்டை மரத்துக்கு எவ்வளவு பண்ணுவாருங்க அப்படின்றார். தட்ஸ் நாட் த ப்ராப்ளம் ஹியர். அது பிரச்சனையே இல்லை. ஆனால் எப்போ செழிக்க போறாங்க மக்கள், எப்போ உயர போறாங்க? இன்னும் அரசாங்கம் தருகிற இலவசங்களையோ, அரசாங்கம் தர வேட்டி சட்டையோ, வேட்டி சட்டையோ, இது எதுவுமே பார்த்துட்டு இருக்கிறாங்களே. வேட்டி சட்டின்னு வந்துருச்சா? ஆண்டவரே சிரிக்க வச்சார். ரொம்ப மனசு அப்படியே உடஞ்சி போய் பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவரே சிரிக்க வச்சுட்டார். இவன் வேட்டி சட்டை தருவானா, இவன் தான் தருவானா, அதை தருவானா? This is our time to rise. நம்ம எழுதி நிற்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. போதும். வந்தவர்கள்லாம் நம்ம விமர்சித்து எல்லாம் பேசி 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 நாமும் அதை கேட்டு 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 எழுப்போம், சேனையா எழுப்போம். சின்னவன் 1000 பெருகுவான், அவர் இனமாய் பெருகுவான், அவர் ஜாதியாய் பெருகுவான். சின்னவன் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இன்னைக்கு நம்ம பார்த்தா சாதாரணமா உலகத்துக்கு தெரியலாம். ஒருத்தன் சொல்றான், வாயா ஏக்கரு, நீ ஜோக்கருன்றான். நான் சொல்றேன், உண்மையாவே நான் ஏக்கர் தான். ஆனா சொல்றவன் தான் ஜோக்கரு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை அவன் கிண்டல் பண்ணிட்டான். என்ன கிண்டல் பண்ணல, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா என்ன பண்ணியிருக்கான்? பேசுறான். இந்த வார்த்தையில் ஆவியாயும் ஜீவனாயும் அபிஷேகம் பண்ணப்பட்ட எங்கள் இருவருடைய வாயிலிருந்து வல்லமையான பட்டயங்கள் சோட்ஸாய் ஆவியின் பட்டயமாக இது என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? இருப்புறம் கருக்குள்ள பட்டயமாக இது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை எங்களோட விளையாடல, வார்த்தையோட விளையாடல. அவன் இதோட விளையாண்டு கொண்டிருக்கிறான், கணவனோட விளையாண்டு இருக்கிறான், பரிசுத்த ஆவியோட விளையாண்டு கொண்டிருக்கிறான். ஆவியின் பட்டயமாகிய கணவனுடைய வார்த்தையோடு விளையாண்டு கொண்டிருக்கிறான், அடிக்கிறோம். ஆனால் இப்படி கிண்டல் படி இருக்கிற மக்களை விட்டு நாம் விலகணும். பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காரா. அதனாலதான் மனைவிட்ட சொல்லுவாங்க, கமெண்ட்ஸை பார்க்கக்கூடாது. ஏன்னா அது பரியாசக்காரர் உட்கார்ற இடம். நம்ம அந்த இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இரவு போல் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கு. துன்மார்க்குடைய ஆலோசனை அதான் கமெண்ட்ல போடுறான், பரியாசக்காரருடைய பேச்சு கமெண்ட்ல போடுறான். அந்த இடத்துல நம்ம விலகி இரவு போல் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கும் போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் திங்கக்கிழமை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியாய் ஜீவனாய் உற்சாகத்தை கொடுத்து நான் விசுவாசிக்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம், நான் பெருகுவேன், நான் செழிப்பேன், நான் முன்னேறுவேன், நான் உயருவேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபமே ஜெயம், விசுவாசமுள்ள ஜெபமே ஜெயம். இதெல்லாம் கேட்டுட்டு 10 செகண்ட் ஒரு ஜெபத்தை பண்ணி பாருங்க, பதில் வரும். ஜெபிக்கலாமா? பிதாவே இயேசுவின் நாமத்தில் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கோடா கோடியாய் பெருகுவார்களாக, பூமியை சோதரிப்பார்களாக, கர்த்தரைகளை செய்து முடிந்த எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்களாக. தேவ ஆவியானவர் வல்லமையாய் நீர் அசைவாடி செயல்பட்டு மகா பெரிய காரியங்களை நீர் செயல்படுத்தி தருவீராக. இதுவரைக்கும் முடியாதது, இதுவரைக்கும் செய்ய முடியாதது, பலத்தினால் பராக்கிரமத்தினால் முடியாததெல்லாம் வரும் நாட்களிலே நடைபெறுவதாக. வியாதிகள் மறைவதாக, கேன்சர்ஸ் மறைவதாக, நோய் நொடிகள்லாம் அகன்று போவதாக. கர்த்தர் வாழ வைத்து நீர்
மகிமைப்பட்டு உங்கள் நாமம் மட்டுமே உயர்த்தப்படட்டும். ஆமென். தரித்திர கட்டுகள் அகன்று போவதாக, ஆமென். குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் நிறைவாய் உண்டாவதாக ஆமென். பிதாவை நோக்கி பார்த்து உண்மையாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், சகோதரி வனிதாக்காக ஜெபிக்கிறேன். ஜீசஸ் நேம் கர்த்தர் சொல்லாபடியால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்கிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் தருவாராக. ஆமென். பதிலை கர்த்தர் கொண்டு வருவாராக. பதிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். சோர்ந்து போகாதீங்க என் சகோதரி. ரீபா தாலா ராபா கேகா ராபா ஷகரா பரபி அலந்தரா பரபரபியா மேடா தாரா பரபர ராஜ்குமார் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. மேபி கர்த்தர் சரியா தெரியல, ஆவியானவரே அவங்க எல்லா போராட்டத்தில் இருக்கா தெரியல, கர்த்தாவே தொடுவீராக, சுகம் தருவீராக, சுகம் தருவீரா, சுகம் தருவீரா இயேசுவின் நாமத்தினாலே. தயவும் இறக்கவும் காருண்யம் இவர்களை வாழ வைக்கட்டும். ஒவ்வொருவரையும் வாழ வைக்கட்டும். நாம மட்டுமே மகிமைப்படட்டும். திங்கட்கிழமையில தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நாளும், இந்த வாரம் முழுவதும், எங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மை கிருபை மட்டுமே தொடரட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுவோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் என்று மறவாதே. ஆமென். God bless you dear people, love you so much. செழிப்பீர்களாக, bless பண்ணுவோம் people, செழிப்பீர்களாக, கடன் பிடித்து வெளியே வருவீர்களாக, வியாதியின் கட்டிலிருந்து வெளியே வருவீர்களாக, குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் நிறைவாய் உண்டாகட்டும். சொல்றபடியே நடக்கும், நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. Keep speaking, keep believing, keep confessing. You are going to see what you are saying. Thank you people, love you so much. Jesus Christ is Lord.